பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கிறது. அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாரு. அதனால நம்ம எந்த வேலையும் செய்ய வேணாம்னு நம்ம நினைக்க கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம கிரியை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். நான் தேவனை விசுவாசிக்கிறேன், ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கிரியைன்னா நான் வேலை செய்யணும், நான் ஆக்ஷன்ல இறங்கணும். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்றதுக்காக ஒரே இடமா நான் உட்கார்ந்து இருக்க முடியாது. தேவனை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நான் இன்னுமா தேவனுக்காக எழுந்து ஓடுகிற பிள்ளைகளா இருக்கணும். நான் எழுந்து வேலை செய்யற பிள்ளையா இருக்கணும். நான் எழுந்து உழைக்கிற பிள்ளையா காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்றைய தினத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை இதுதான். நீ ஒவ்வொரு பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. என்ன தெரியுமா? நான் ஆசீர்வாதமா நடத்துவேன், நான் அதிசயமா நடத்துவேன், நான் ஆச்சரியப்படுற மாதிரி நடத்துவேன். ஆனா எல்லாவற்றிற்கும் உழைப்பு தேவைப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் நின்று நிற்க வேண்டும். எல்லோரிடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்க பிள்ளைகளா இருக்க வேண்டும். குடும்பத்தின் காரியத்தை கவனிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கே போகிறார்கள் வருகிறார்கள் என்று பெற்றோர் ஒவ்வொரு கவனித்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேலைக்கு போகிறவர்களா இருக்கணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். யார் யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலைகளை இருக்கிறார்களோ அந்த வேலைகளை கனத்தோடு செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். பாருங்க, விசேஷமா அதுக்கான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறோமே. பாருங்க, ஒருத்தர் வேலை செய்யாம இருந்தா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா நம்ம ஆண்டவர் அப்படிதான் சோம்பேறித்தனமா வாழ்ந்துட்டு ஏதோ ஜோசியம் பார்த்துட்டு நாளும் கிழமையும் பார்த்துட்டு நம்ம வசனம் வேத வசனங்கள் எல்லாம் நம்ம ஏதோ கிளி ஜோசியத்துல வசனத்தை பார்த்துட்டு அதன்படி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இல்லவே இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தர் என்ன வாழ்க்கை வச்சிருக்கிறார் தெரியுமா? நல்ல வேலை செய்கிற வேலையை ஆண்டவர் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது உலகம் முழுவதும் அவர் சுற்றி வரும்போது, அவர் எல்லா இடங்களிலும் சுற்றி வரும்போது அவர் ஒவ்வொரு இடத்துல பிரசங்கித்தார். ஒவ்வொரு இடத்துல அவர் அற்புதங்களை செய்தார். ஒவ்வொரு இடத்துல போய் தேவன் தன்னுடைய உழைப்பை அங்கு காண்பித்தார். அது மாத்திரம் இல்ல, எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தூங்குற டைம்ல போய் கூட அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சும்மா உட்கார்ந்து இருந்தார்னு எங்கேயுமே இல்ல. இயேசுவானவர் எப்படி எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செய்தாரோ, ஊழியம் செய்தாரோ, எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ, எப்படியெல்லாம் போய் ஜெபித்தாரோ, அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அதே மாதிரி உழைக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதுலயே இன்னொரு வசனம் இருக்கு பாருங்களேன். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனும் ஒருவருக்கு பாரமாய் இராமலும் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட வேண்டும். ஒருவனும் வேலை செய்ய மனதா இல்லைன்னா, உங்களுக்கு அப்படிப்பட்ட மனசு இல்லை, என்னால வேலைக்கு போக முடியாது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன அவங்க தான் வேலை செய்யறாங்களா வீட்டில் இருக்கிறவங்க, நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நீங்கள் சாப்பிட தகுதியற்றவர்கள். நீங்க நல்லா சாப்பிடணும். கர்த்தர் கொடுத்த உணவு நல்லா செரிக்கணும், சாப்பிடணும், அதுல வளரணும், உடம்பு வளரணும், நம்ம வாழ்க்கை வளரணும். அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் உடல் காரியங்களிலே உழைக்க வேண்டும் என்பதும் தேவ சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நீங்க வேலை செய்யாமையே நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒன்னா வெயிட் போட்டு பாருங்க. இன்னைக்கு 50 கிலோ இருக்கிற நீங்க அடுத்தது 100 கிலோ ஆயிடுவீங்க. அப்ப நாள் ஆக 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 என்ன ஆகும்னா உடல் உபாதைகள் வரும். தேவையற்ற உடல்ல இருக்கிற எல்லா விதமான கொழுப்பு சக்தினால தேவையற்ற காரியங்கள் வரும். பிபி அதிகமாகும், வியாதி தான் வரும். இதை தான் கர்த்தர் முன்னதாகவே சொல்லிட்டாருப்பா, நீ சும்மா மட்டும் இருக்காத, நீ வேலை செய்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். நீ ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கு வேலை செய், இல்ல சபைக்கு வேலை செய், ஏதோ ஒரு வேலையை செய், வேலை செய்கிற பிள்ளையா இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த காரியத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. நீங்க பாருங்க, சாப்பிடணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம வேலை செய்யலன்னா அன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு மைண்ட்ல வந்துருச்சுனாலே நம்ம நல்லா உழைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நல்லா உழைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலனை காப்போம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எதை விதைக்கிறியோ அது அறுப்பாய். அப்ப நீ நல்லா வேலை செஞ்சீங்கன்னா அதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். வறுமையை கர்த்தர் எடுத்து
போடுவார். ஆமென், அல்லேலூயா. நல்ல வேலை செஞ்சீங்கன்னா வருமானம் கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைச்சா கண்டிப்பா உங்க கடன்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. நீங்க எங்கேயும் வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டெய்லி காலையில இருந்து சரியா ஜெபித்து, காலையில இருந்து உங்க வீட்டு வேலைகளை சரியா செய்து, நீங்கள் தேவனுக்காக உங்களுடைய காரியங்களை சரியா செய்தீங்கன்னா அதன்படியே கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் வெட்கப்படுத்தாமல் நேர்த்தியாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை நல்லது. இந்த ஆண்டின் துவக்கத்திலே பேசியிருக்கிறார், வேலை செய்யுங்கன்னு. நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க, தேவனுக்காக ஓடுங்க, பெரிய அற்புதத்தை காணுங்க. ஆமென். இப்போதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் பேசின வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்வீராக. ஏசப்பா, நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை முகமுகமாய் பேசுகிற இந்த புதிய ஆண்டுல நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சுறுசுறுப்பா எல்லா காரியமும் வேலைகளும் செய்து முடிக்க கிருபை தருவீராக. எந்த இடத்திலும் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு காத்துக் கொள்வீராக. கர்த்தாவை, வேலை செய்து அதன் வருகிற பிரயாசத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வோம், அதிசயமாய் நாங்கள் வாழ்வோம் என்று நீர் பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லோருக்கும் பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஒருவரும் இலவசமாய் சாப்பிடாதபடிக்கு, ஒருவரும் வெறுமையா இராதபடிக்கு ஆண்டவரே சுறுசுறுப்புள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை தருவீராக. எல்லா வியாதியும் எல்லா பலவீனம் சரித்தும் உபாதைகளும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆவியானவர் கூட இருந்து அதிசயத்தை காண செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.